الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்த முறை பற்றிய ஹதீஸை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக அந்த ஹதீஸுடைய பல அறிவிப்புகள், அதனுடைய சொற்களின் வித்தியாசங்கள், அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவராகிய ஹும்ரான் அவர்களை பற்றிய ஹதீஸ் கலை அறிஞர்களின் விமர்சனங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். தற்பொழுது இந்த ஹதீஸிலே காணப்படக்கூடிய சொற்களை நாங்கள் சற்று ஆராய்வோம். அதிலே அல் கசல என்று சொல்லி காணப்படுகிறது. கழுவுதல் என்றால் தண்ணியை ஒரு இடத்திலே ஓட விடுதல். அடுத்ததாக அல் மதுமதா, அதுவும் தெரிஞ்சு சொல்லுத்தான், அதாவது வாயை கொப்பளித்தல். தண்ணியை வாயிலே வைத்தால் கொப்பளிப்பன்னு சொல்வார்கள். அதை வாய்க்குள்ளே அதை சுற்றி பிறகு அதை என்ன செய்கிற வழியை துப்பி விடுதல். அடுத்தது இஸ்தன் ஷக்க என்று சொன்னால் தண்ணீரை மூக்குக்குள்ளே விட்டு பிறகு அதை வெளியே எடுக்கிறது, மூக்குள்ளே உள்ளதெல்லாம் வெளியாகிறதுக்காக வேண்டி. அப்போ இச்சிஷாக்குங்கிறது என்னன்னு சொன்னால் தண்ணியை மூக்குக்குள்ளே எடுத்துருன்னு அர்த்தம். அடுத்தது இஸ்தன்சர என்று சொன்னால் மூக்குள்ளே உள்ள அந்த சளி அதுகளை என்ன செய்கிறது, வெளியாக்குறது. அடுத்தது மிருஃபக் என்பது முழங்கை, அல் கஅபைன்ங்கிறது குதிகால். அடுத்தது மஸஹபிராசி என்றால் தலையை தடவுதல். அப்போ இதுதான் இந்த சொற்கள். இதில் பெரும்பாலான சொற்கள் எங்களுக்கு தெரியும். அப்பையும் அதை அரபில் எப்படி நாங்கள் அதை எழுதுகிறோங்கிறத பற்றி நாங்கள் இதில் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அது உங்களுக்கு சொல் வளத்தையும் ஒன்றை அரபில் எப்படி அதை விளங்கப்படுத்துகிறதையும் அந்த அறிவையும் உங்களுக்கு உருவாகும் இன்ஷா அல்லாஹ். இப்போ தற்பொழுது நாங்கள் இந்த ஹதீஸிலே பெறக்கூடிய சட்டங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்போ எங்களுக்கு இந்த உதுவுடைய இந்த ஒது செய்கிற முறை சம்பந்தமாக வந்த நஸ்ஸுகள் எங்களுக்கு முதலிடத்தில் உள்ளது தான் குர்ஆனில் வந்தது. அது நாங்கள் ஆயத்துல் உது என்று சொல்லுவோம். இப்போ அதில் 4 விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஃபக்ஸிலு உஜூஹக்கும், முகத்தை கழுகுங்கள், ஐதியக்கும் மிலல் மராஃபிகி, முழங்கை மட்டுக்கும் உங்களுடைய கையை கழுவுங்கள், வம்சஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலையை தடாவுங்கள், அர்ஜுலக்கும் மிலல் கஅபை, குதிகால் வரைக்கும் உங்களுடைய பாதங்களை நீங்கள் கழுகுங்கள். இப்படி 4 விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலே மேலதிகமாக வாயை கொப்பளித்தல், நாசுக்கு தண்ணீர் எடுத்தல், அடுத்தது மூக்குலே தண்ணியை விட்டு வழியை எடுத்துதல், அதே போன்று எத்தனை தரம் என்று சொல்லப்பட்டதும் கையை 3 தரம், அந்த மணிக்கட்டை 3 தரம் கழுக வேண்டும், முகத்தை 3 தரம் கழுக வேண்டும், 2 கைகளையும் 3 தரம் கழுக வேண்டும், அடுத்து 2 கால்களையும் 3 தரம் கழுக வேண்டும் என்று மேலதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே வந்திருக்கிறது. இதை நாங்கள் இந்த ஆயத்துக்கும் ஹதீஸுக்கும் உள்ள விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஹதீஸை இந்த உதுவுடைய சிஃபத்துல் உதுவில் இந்த 4 மதுஹபுக்கள் எப்படி அணுகிறாங்க, இந்த ஆயத்தையும் இந்த ஹதீஸுகளையும் எப்படி அணுகிறாங்க என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ஹனஃபி மதுஹபை சேர்ந்தாக்கள் சொல்கிறாங்க ஃபுரூதுல் உது வந்துட்டு 4, ஒது செய்யக்கூடிய ஃபர்து 4 தான். அது என்ன ஆயத்தில் சொல்லப்பட்டது. மூத்த கழுகிறது, கையை கழுகிறது, அடுத்தது தலைக்கு மசகு செய்கிறது, அடுத்தது 2 காலையும் கழுகுறது. இதுதான் என்னது அந்த உதுவுடைய ஃபர்துகள் 4 சொல்கிறது. அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், ஒரு ஒரு சட்டம் ஒன்று முத்தவாத்திராக ஒரு நஸ்ஸில் வந்து பிறகு ஆஹாதான ஒன்றில் மேலதிகமாக வரும் என்றால் அதை அவங்க ஃபர்தாக எடுக்க மாட்டாங்க. முத்தவாத்திரான ஒன்றில் வந்து பிறகு ஆஹாதில் ஒன்று மேலதிகமாக வரும் என்றால் அதை எடுக்க மாட்டார். அதை அவர்கள் சொல்வார்கள் அஸ்ஸியாதத்து அலன் நஸ்,
இப்போ இந்த குர்ஆனில் 4 தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸில் என்ன என்ன வந்திருக்குது, மேலதிகமாக வந்திருக்குது என்று சொன்னால் அந்த மேலதிகமாக இருக்கிறத ஃபர்லாக எடுக்க மாட்டாங்க, வேணுமென்றால் சுன்னத்தாக எடுத்துக்கொண்டு போவார்கள். அது ஒரு விஷயம். எனவே குர்ஆனில் முத்தவாத்திரில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்கு மேலதிகமாக வரும் பொழுது அதை ஃபர்லாக அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்போ அதை அவர்கள் ஜியாதத்து அல நஸ் என்று சொல்வார்கள். ஆனால் ஜும்ஹூர் உலமாக்கள் செய்வாங்கன்னா ஜியாதத்து அல நஸ் எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இல்லை அது முத்தவாத்திரில் அப்படி வந்தாலும் அது ஆஹாது என்ன செய்யும், முத்தவாத்திரில் உள்ளதை தெளிவுபடுத்தும். அப்போ தெளிவுபடுத்தக்கூட நாங்கள் இதையும் இதில் பரவல் வந்து அதையும் எடுக்கத்தான் என்று சொல்கிறார்கள். அதில் பெரிய பாரிய சர்ச்சை ஹனஃபி மதபுக்காரர்களுக்கும் ஜும்ஹூர் உலமாக்களில் அந்த இருக்குது. அது குத்துபு உஸூல் ஃபிக்ஹில் அதை பற்றிய விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படும். இப்போ இது ஹனஃபி மதபுக்காரர்களோட நிலைப்பாடு. ஷாஃபி மதபுக்காரர்கள் செஞ்சாங்கண்டா இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட நாளோட ஃபுரூதுல் உதுவில் இன்னும் 2 சேர்த்து கொண்டாங்க. என்ன, நீயத்தையும் தர்த்தீபையும் இணைஞ்சார்கள், சேர்த்து கொண்டார்கள். அதாவது அந்த ஃபுரூதுல் உதுவில் ஆரம்பத்தில் நீயத்தையும் கடைசியில் தர்த்தீபை, அப்போ அது 2ஐயும் அவங்க நெஞ்சாங்க உதுவுடைய ஃபர்லில் சேர்த்து 6ஆக மாற்றிட்டாங்க. அப்போ அந்த ஃபுரூதுல் உது வந்துட்டு ஷாஃபி மதுஹபில் 6. முதலாவது நீயத்து, புறவு முகத்தை கழுகிறது, புறவு கையை கழுகிறது, புறவு என்ன தலையை மசூது செய்கிறது, புறவு காலை கழுகிறது. 6ஆவதாக இந்த ஓர்டர் படி குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த ஓர்டர் படி புறவு ஒன்றை முந்தி ஒன்றை பிந்தி செய்யலை. மூத்த கையை கழுவி போட்டு கையை கழுவி போட்டு புறவு மூத்த கழுகுற அப்படி இந்த ஓர்டர் இல்லாமல் இருக்கக்கூடாது, இதே ஓர்டரில் செய்யும். இப்போ ஹனஃபியாக்கள் சொல்லுவாங்க இப்படி என்ன செய்யப்படலை, ஆயத்தில் சொல்லப்படலை, அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது நாங்கள் ஃபர்லா ஆக்கையில் அது ஜியாதத் அல நஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷாஃபியாக்கள்னு சொல்லுவாங்க அது பதிலாக இல்லை, இது வந்து அதில் வந்து நெஞ்சிக்கு முத்தவாத்திர என்ன இங்கிக்குது தெளிவுபடுத்தி வந்திக்கு பயான் துபையின். இப்போ அது நாங்கள் எடுக்கணும். அப்போ குர்ஆன் வந்து முத்தவாத்திர தானே, அது முத்தவாத்திரன்னு சொன்னால் அந்த குர்ஆனில் வந்து முத்தவாத்திர் அல்லது ஹதீஸ் முத்தவாத்திர். அப்போ குர்ஆனில் வந்தால் அது முத்தவாத்திர். அப்போ எனக்கு தான் குர்ஆனுக்கு வந்து ஜியாதாக வந்தால் அதை ஃபர்லாக எடுக்க மாட்டார்கள். ஆனால் ஹனஃபி சேர்ந்த ஆக்களை அதை சுனனுல் உதுவில் என்ன செய்வாங்க, சேர்த்து கொள்வாங்க. அடுத்தது இவங்க தர்த்தீபை ஃபுரூதுல சேர்த்திக்க ஷாஃபி மதபுக்காரர்கள் அவங்க சொல்லுவாங்க இல்லை என்ன அதில் அதை நீங்கள் சுனனுல் உதுவில் சேர்த்துக்கொள்ளுங்க. சரி, மாலிக் மதபுக்காரர்கள் நினைஞ்சாங்க ஷாஃபி மதுஹபில் 6 சொன்னேன், அவங்க 6ல் அவங்க சொல்கிறாங்க இந்த தர்த்தீப் பண்டத்துக்கு பதிலாக தேய்த்து கழுகுதல் என்கிறதை மாலிக் மதுஹபில் நினைஞ்சார்கள் சேர்த்து கொள்றாங்க. அப்போ அவங்கள்ட்டையும் 6 தான், ஆரம்பத்தில் நீயத்து வருது, கடைசியில் தர்த்தீப் வருது தானே, ஒழுங்காக செய்யணும். அவங்கள்ட்ட தர்த்தீப் வாஜிப் இல்லை, ஃபர்து இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக நினைஞ்சாங்கன்றால் என்ன செய்கிறது, தேய்த்து கழுகுதல். இப்போ ஜும்ஹூர் உலமா சொல்கிறாங்கன்னு என்றால் கழுகுறேன்னு சொன்னால் தண்ணியை ஓட விட்டால் மட்டும் போதுமானது, தண்ணி ஓடுனா ஜரையானுல்மா. இப்போ மாலிக் மதுஹப் சொல்லுவாங்க இல்லை, தண்ணியை விட்டு அதை இப்படி தேய்ச்சி விடணும், சும்மா தண்ணி ஓடுனா அது அந்த கழுகுறன்னு சொல்லிடாது என்று சொல்கிறாங்க. இதை பற்றி நான் சொல்ல பிறகு நாங்கள் அந்த இஃப்திலாஃப் உலமா படிக்கக்குள்ள அதை பற்றிய விஷயங்களை விளங்கப்படுத்துவோம். ஹம்பலி மதுஹபை சேர்ந்த ஆக்கள் நினைஞ்சாங்கன்றோன்னு ஆயத்தில் இருக்கிறதுல நினைஞ்சாங்க, அவங்க 2 சேர்த்து கொண்டாங்க. ஒன்று தர்த்தீபையும் முவாலாத்தையும் ஃபுரூதுல் உதுவில் சேர்த்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஆயத்தில் உள்ள அந்த 4 வரும், அத்தோட தர்த்தீப் ஓர்டர் படி செய்யணும், வல் முவாலாத் தொடர்ச்சியாக செய்யணும். முகத்தை கழுவி போட்டு அது காய்கிறதுக்கு முன்னால் மற்றதை என்ன செய்யும். இவரால் மூத்த கழுவி போட்டு இருந்தார், புறவு காஞ்சிட்டு ஒரு செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அப்போ முகம் கழுவுக்குள்ள வந்து கதைக்காரு. அப்போ விட்டு போட்டு காய்ச்சி கொண்டு இருந்தார், அப்படியே முகம் காஞ்சி வைத்து அப்போ புறவு கையை கழுவுவாராண்டா அவங்க சொல்லுவாங்க இல்லை, இதில் என்ன முவாலாத் தொடர்ச்சியாக செய்கிறது விடுபட்டிருக்கிறனால திருப்பி அவர் என்ன செய்யணும், ஆரம்பத்தில் இருந்து உதுவை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் இந்த 4 மதுஹபுலையும் உதுவுடைய ஃபர்லை பற்றிய விஷயங்கள். நாங்கள் இது சம்பந்தமாக அந்த ஹிலாஃபுக்குரிய விஷயங்களை பின்னுக்கு வர டைமுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆக்களுடைய என்ன ஆதாரத்தை வச்சுருக்காங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட முதலாவது நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்ன என்றால், இதில் பிஸ்மி சொல்லி என்ன செய்யலை, அந்த உதுவை ஆரம்பிக்கலை. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் பிஸ்மி சொல்லி என்ன செய்யலை, ஆரம்பிக்கலை. அப்போ எனவே உது செய்யும் பொழுது பிஸ்மி செய்கிறது என்ன இல்லை, சுன்னத் இல்லை. அப்போ சுன்னத்தில் முஸ்தஹப் இல்லைங்கிறது தான் இமாம் அபு ஹனீஃபாவும், அடுத்தது இமாம் மாலிக் ஒரு ரிவாயத்திலையும் ஒரு பிதஆன்னு சொல்லி, இன்னொரு ரிவாயத்தில் சொல்கிறாரு பிஸ்மி சொல்கிறது ஆகும்,
அது செய்கிறதுலையும் சிறப்பு இல்லை, உருவத்திலையும் சிறப்பு இல்லை என்று ஒரு கருத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க. அதே போல் இமாம் அஹ்மது சொல்கிறாங்க லைஸ யஸ்புத்து ஃபீ ஹாதா ஹதீஸ், உதுவில் பிஸ்மி செய்யணுங்கிறதுக்கு எந்த சஹியான ஹதீஸும் இல்லை. இப்போ நாங்கள் முந்தி சொன்னது தானே, இந்த உது செய்கிற பாடத்தில் வந்த சிஃபத்துல் உதுவில் வந்த 2 ஹதீஸ்கள் அடிப்படையான ஹதீஸ்கள் என்ன, ஹதீஸ் உஸ்மானும் ஹதீஸ் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேர் ஹதீஸ்லையும் பிஸ்மி என்ன இல்லை உதாரணத்துக்கு. மற்ற ஹதீஸ்களையும் இல்லை, என்ன சஹியான ஹதீஸ்கள் இல்லை. வலா ஆலமு ஃபீஹா ஹதீஸன் லஹு இஸ்னாதுன் ஜய்யித், அது மாதிரி தான். அப்புறம் இன்னொரு இதில் சொல்கிறாங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அஹாதீஸ் லைஸத் பிதாக், அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான் என்னன்னு சொல்லி முகத்தை கழுகுங்க கையை கழுகுங்கன்னு சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் வாஜிபானது, ஆனால் அதில் என்ன செய்யலை, உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு பிஸ்மி சொல்லணும்ட்டு என்ன சொல்லப்படலை என்று சொல்கிறேன். ஆனால் இமாம் அஹ்மதுக்கு ஒரு ரிவாயத் ஒன்று இருக்குது, அது பிஸ்மி சொல்வது வாஜிபு, ஒது செய்யக்குள்ளையும் வாஜிபான குளிப்பு குளிக்கக்குள்ளையும் தயமம் செய்யக்குள்ளையும் என்ன செய்யணும், இமாம் அஹ்மது என்ன செய்யணும் ஒரு ரிவாயத்தில் என்ன அது வாஜிபு. 3ஆவது ரிவாயத்தை சொல்கிறது இல்லை, இது எல்லாத்துலேயும் என்ன செய்கிறது பிஸ்மி சொல்வது சுன்னத்து என்று சொல்லி. அப்போ சில நேரங்கள் இமாம் அஹ்மது ஹதீஸியன் சிலது எடுக்க மாட்டார், ஹதீஸில் லா யஸ்ஹன்பார், ஆனால் ஃபிக்ஹில் அதை எடுத்து என்ன செய்வார், அப்போ அதில் ஒரு ஃபர்ல் இல்லாட்டியும் அதை என்ன முஸ்தஹப்பாக இருப்பார். ஆனால் இப்போ ஒரு ரிவாயத்தில் அதை வாஜிப் பண்ணி சின்ன மாதிரியும் வந்திருக்குது. இப்போ அது அவருடைய மன்ஹஜ். ஆனால் நாங்கள் ஹதீஸியன் பார்க்கக்குள்ள அதில் எந்த சஹியான ஹதீஸ்களும் அதில் கிடையாது. இமாம் மாலிக்கும் அபு ஹனீஃபா மஷ்ஹூர்லையும் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் முந்தி சொன்னது என்ன, எல்லாம் ஃபி ரிவாயா. ஒவ்வொரு மதுஹப்லையும் இஃப்திலாஃப் இருக்குமே, அந்த இமாம் என்ன சொன்னீங்க, அப்போ அதில் மஷ்ஹூரை தான் நாங்கள் என்ன செய்வோம் அவர் சொன்னேன்னு சொல்லுவோம். ஆனால் மற்றதை சொல்லக்குள்ள ஹிலாஃபுல் ஃபி ரிவாயத்தின் அவு ஃபி அஹதி கௌலைஹி அப்படின்னு சொல்லிக்கொண்டு. அப்போ இமாம் மாலிக்கும் அபு ஹனீஃபாவும் மஷ்ஹூரான சொல்லும் பேர் ஜும்ஹூர் உலமாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அத்தஸ்மியத்து சுன்னா, என்ன பிஸ்மி சொல்கிறது என்ன வாஜிப் இல்லை சுன்னத்து, அதை வேணுமென்று விட்டால் ஒது செய்யும். ஆனால் இஸ்ஹாக் இப்னு ராஹிவை சொல்கிறாரு வாஜிபு வேணுமென்று விட்டால் அந்த ஒது செய்யாது, மறதியாக விட்டால் அல்லது வாஜிப் இல்லைன்னு செஞ்சால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இது லாஹிரியாக்கள் சும்மா விடுவாங்களா, அவங்க காலத்தில் இதே வாஜிபாபி கூலி ஹால், அது இன்னும் அது வாஜிப் தான், செஞ்சுதான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே உள்ள சர்ச்சை என்ன என்றால், பிஸ்மி சொல்கிறது ஒதுவுடைய சுன்னத்தில் உள்ளதா அல்லது ஒதுவை விட்டும் ஒரு முஸ்தகில்லான சுன்னத்தான், அதை எதையும் நாங்கள் ஆரம்பிக்கக்கூட பிஸ்மில்லான்னு சொல்கிறோம் அந்த பாணியிலேயா, இல்லாட்டி இந்த ஒதுவில் இருக்காங்கிறது தான் அவங்களுடைய ஹிலா. ஆனால் எது எப்படியா இருந்தாலும் என்ன இந்த ஹதீஸில் என்ன செய்யலை, இது சஹியான ஹதீஸ்கள் இல்லை. ஆனால் பிஸ்மி வாஜிபன்று சொல்கிறார்கள் ஒரு ஆதாரம் பிடிப்பாங்க தான் இருப்பேன், வாஜிபன் முஸ்தஹப்பு அல்லது வாஜிபன்று சொல்கிறார்கள் ஒரு ஆதாரம் சொல்லுவாங்க. அது அந்த ஆதாரம் என்னன்னு சொன்னால் அபூ தாவூத் இப்னு மாஜாவில் வந்திருக்குது. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا صلاة لمن لا وضوء له ولا وضوء لمن لم يذكر اسم الله عليه. அப்போ அல்லாஹ்வுடைய பேரை யார் பேர் சொல்லவில்லையோ அவருக்கு உது இல்லை. அப்போ உது இல்லைன்னா இல்லா யஸ்ஹுல் உது. அப்போ இது என்னத்தை காட்டுது, ஒன்று வாஜிபண்டு காட்டணும், இல்லாட்டி முஸ்தஹப்பண்டு சொல்கிறாங்களோ ஏதாவது ஒரு தாவியில் லா யக்முலு அல் உது என்று தாவில் செய்யணும், 2ல் 1. அப்போ இந்த ஹதீஸ் வந்துட்டு சரியாக இருக்குது, என்ன ஒன்று முஸ்தஹப் அல்லது வாஜிபன்னு சொல்லி. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து லைஃப். இமாம் புகாரி சொல்கிறாங்க இந்த ஐப்பாரர் முஹம்மது பின் மூசா அவர் பரவாயில்ல, ஆனால் யாக்கூபுன்னு சலமாங்கிறால் அவர் என்ன செய்யல, அவர் தந்தையிட்ட ஹதீஸை இருக்கல. அதே போல் அவரோட தந்தையும் வந்து அபூ ஹுரைராட்ட ஹதீஸ் இருக்கல என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இமாம் தஹபீமாவும் சொல்லியிருக்கிறாங்க, வேறு அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. ஹாக்கிம் வந்து பார்த்தாரு இந்த ஹதீஸ் இஸ்னாதில் இருக்கிற யாக்கூபு பின் சலமா என்கிறால் வந்து யாக்கூபு பின் அபி சலமத்து பின் மாஜிசூன் என்று சொல்லி யாக்கூபு பின் அபி சலமத்தை என்று நினைச்சிட்டார் என்று அவருடைய பிரதியில் வந்து சலமாங்கிறது அபு சலமான்னு சொல்லி தஹரீஃப் ஏற்பட்டு, அதனால் அவர் நினைச்சு கொண்டாரு இது யாக்கூபு பின் அபி சலமத்தை மாஜிசூன் அவர் சிக்கா என்று சொல்லி ஹதீஸை சஹீஹாக்கி கொண்டார். அது ஹத்தா, அது ராவியில பேர் அவர்கிட்ட நுஸ்காவில் ஏற்பட்ட ஒரு பிழையின் காரணமாக நினைஞ்சிட்டாரு, இந்த ஹதீஸை சஹீஹாக்கிட்டார். அதுக்கு தான் ஒரு ஹதீஸை நாங்கள் ஒரு ஹுக்கும் கொடுக்க போகக்குள்ள நிறைய விஷயங்களை பார்க்கணும். அதில் ஒன்று தான் இந்த அந்த பேர்களில் ஏதாவது தஹரீஃப் வந்திருக்காண்டு அக்சர் மின் நுஸ்காவை எடுத்து பார்க்கணும். சரியா சிக்கலாக வரக்குள்ள கையெழுத்து பிரதிலையும் எடுத்து பார்க்க வேண்டி வரும். அதுக்கு இதுக்கு முதல் இமாம்கள் அந்த ஹதீஸ் எப்படி அதை பதிவு செஞ்சு வந்திருக்கிறாங்க,
அதுலேயும் தஹரீஃப் வந்திருக்குதாங்கிறது எல்லாம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் வந்தது நீயத்தை தான் குறிக்குது, பிஸ்மில்லாண்ட நீயத்தை வச்சு என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க அது சுன்னத்துன்னு சொல்லி. இப்போ நவீனகால ஹதீஸ் கலை அறிஞர் ஷேக் அபு இஸ்ஹாக்குல் ஹுவைனி அவர்கள் வந்து இந்த ஹதீது பிஸ்மில்ல வந்த ஹதீதெல்லாம் ஹசன் என்று சொல்லி ஒரு ரிசாலா ஒன்று எழுதிக்கிறாங்க. கஷ்ஃபுல் மஹ்பூப் பி சுபூத்தி ஹதீத் தஸ்மியத்தி ஐந்தல் உதுன்னு சொல்லி ஒரு கிதாப் ஒன்று எழுதிக்கிறாங்க. இதில் வந்து அவர் ஹசன் என்று சொல்லியிருக்கிறார். அது காரணம் என்ன என்றால் இந்த இந்த ஒரு லைஃபான ஹதீஸுக்கு பல ரிவாயத்துகள் வரக்குள்ள அது முன்கராக இல்லாமல் இருக்கணும், ராவிகளுடைய தவறாக இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் கவ்வி பாதுகு பாதல் ஒன்று மற்ற ஒன்றை செய்ய உறுதிப்படுத்தும். அப்படி இல்லாமல் போனால் செய்ய இயலாது. ஆனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தசாவுல் இருக்குது யார் அபு இஸ்ஹாக்குல் ஹுவைனி அவங்கள்ட்ட. அதனால தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் தாயிஃபாக்குன ஹதீஸையும் வந்து அவர் சஹீஹுல் லிகைரிஹி ஹசனுல் லிகைரின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. அடுத்தது பிஸ்மின்னு சொல்கிறது, பிஸ்மி சொல்கிறது சுன்னத்துன்னு சொல்கிறாங்களோ ஆதாரம் வைக்கிறாங்க. என்ன ஆதாரம்? அவங்க ஆதாரம் வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தன் தோழர்கள் ரசூலாவோட தோழர்கள் உதவத்தோடு ஒதுக்கிற தண்ணியை தேடினாங்க, கிடைக்கல. அப்போ ரசூலா சொன்னாங்க இங்கே இருக்கேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன ரசூலா அவங்க ஒரு தன்னோட பாத்திரத்தில் வச்சாங்க. கால தவல்லாவூ பிஸ்மில்லா, அல்லாவுடைய பேரை கூட உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. இது செய்கிறாங்க. அப்போ அதை ஆதாரமாக கொண்டது சுன்னத்து பிஸ்மி சொல்கிறது என்ற ரசூலாக தவல்லாவூ பிஸ்மில்லா என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து அபூ தாவூதில் இல்லை பைஹக்கியில் இப்னு ஹுஸைமா அப்படின்னா என்ன செய்யப்படுது காணப்படுது. நவவி மாமி இஸ்னாது ஜெய்யின்னு சொல்கிறாங்க. ஆனால் தவல்லாவு பிஸ்மில்லா என்கிறது ஜியாதத்துன் ஷாதா விளங்குதானே. இதில் மஅமருடைய தவறுகளில் உள்ளது. அவர் தண்டை 2 பேர் ஷேഖையும் ஒன்றா கொண்டு வந்து சாபித் கதாதா என்ற 2 இதுகளையும் கொண்டு வந்து 2 பேர் லஃபுல இல்லாத ஒரு ஒரு வடிவமைப்பில் கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் அஸ்லம் வந்து எங்கே இருக்கின்ற புகாரி முஸ்லிம் வந்து அஸ்லுல் ஹதீஸ். இந்த அஸ்லுல் ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம் இருக்குது. அதில் எப்படி வருதுன்னா அமரன் நாச ஐய தவல்லாவு மின்ஹு. அப்போ தவல்லாவு பிஸ்மில்லா என்கிறதுக்கும் அமரன் நாச ஐய தவல்லாவு மின்ஹு வித்தியாசம் இருக்குது. அப்போ முதல்ல பிஸ்மி சொல்றது சுன்னத்துன்னு வரும். இதில் அப்படி என்ன சுன்னத்துண்டு வராது. அப்படித்தான் நாங்கள் ஒரு வாதத்துக்கு அது சஹீஹ் வைத்து கொண்டாலும் அந்த பிஸ்மில்லா என்கிறது அந்த பிஸ்மி சொல்கிறல்ல இந்த உதவி இங்கே என்று சொல்கிற மாதிரி தான் அது இது உனக்கு சில விஷயங்களை ஆரம்பிக்க கூட அரபிகள்கிட்டையும் போய் இருக்குது. ஒரு விஷயத்துக்கு பிஸ்மில்லா என்று ஒன்று சாப்பிட்றதுக்கு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த வணக்கத்துக்கு பிஸ்மி சொல்லணும் என்பது இல்லை. அப்போ சுருக்கம் என்னன்னு சொன்னால் இந்த ஹதீஸில் பிஸ்மி சொல்கிறது சொல்லப்படலை, அது சஹீஹான ஹதீஸையும் வரலை. எனவே பிஸ்மி சொல்கிறது என்னது கடமை இல்லை, சுன்னத்தும் இல்லை. ஆனால் ஹதீஸில் வந்திருக்குது. நான் என்கிட்ட ஹசன் லிகைரின்னு ஒரு ஆள் சொன்னாருன்னா நாங்கள் அதை ஒன்றும் செய்யலை. அவருக்கு அந்த ஹதீஸ் சஹீஹான இருக்குன்னு பட்டா இல்லை. ஆனால் மின்பாபில் இஹ்தியாத் செய்ய போகிறோன்றாலும் அது லாபாஸ் என்ன அவ் ஹுரூஜ மினல் ஹிலாஃப் என்று சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. சரி, அப்போ அடுத்த விஷயம் என்ன என்றால் இந்த ஹதீஸில் பெறக்கூடிய சட்டம் வந்து அந்த 2 மணிக்கட்டையும் கழுவும் உழைத்தானே அது சுன்னத் இஸ்திஹ்பாப் முஸ்தஹப். அப்போ அதுதான் மாலிகி மதுஹப்லையும் ஷாஃபி மதுஹப்லையும் பிரபல்யமான. ஆனால் மாலிக் இமாம் வந்து அந்த ஒரு ரிவாயத்தில் சொல்கிறாங்க, இல்லை அந்த கையை உதவு செய்யும்போது கையை கழுவுறையார் என்றால் அந்த கை சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறால் தான் கையை கழுவணும். உதவு செய்ய போகக்குள்ள கையில் ஊத்தறிக்கி நம்ம கையை கழுவுற கழுவி போட்டு அப்புறம் அடுத்தது என்ன மதுமதாவை ஆரம்பிக்க வேண்டியது. அப்போ மதுமதாவது தான் ஆரம்பிக்கும். அது சுண்ணத்தை போன்றா இருந்தால் வாஜிபண்டா முகம் கழுவுறது தான் ஆரம்பிக்கும். அப்போ மாலிக்மா ஊரதை சொல்கிறாங்க, இது சந்தேகத்துக்குரிய தண்டை கை சுத்தமாக இல்லையான்னு சந்தேகம் பட்டால் தான் கை கழுவுறது. அது என்ன இல்லை, அது உதவுடைய சுண்ணத்தில் உள்ளது இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆதாரம் என்னன்னு சொன்னால் அபூ ஹுரைரா ஹதீஸ் ரிவாயத்து செய்கிறாங்க. அது புகாரி முஸ்லிம் பதியப்பட்டிருக்குது. உதைஸ்தைகல அஹதுக்கும் மின் நௌமிஹி ஃபல்யக்ஸில் யதஹு. யார் தூக்கத்திலிருந்து ஒழுங்குறாரோ அவருடைய கையை கழுவிக்கொள்ளட்டும். கப்ல அன் யுத்கிலஹா ஃபீ வதுஇஹி. ஒது செய்கிற தண்ணியை போகிறதுக்கு முன்னால். ஃபைன் அஹதுக்கும் லா யத்ரி ஐன பாத்தத் யது. உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, உங்கள் ஒருவருக்கு தெரியாது அவர் இடவேல கை எங்கே போனேன்றது. அப்போ இடவேல கை எங்கே போனேன்றதுக்கு
விளக்க முடியுமா ஷாபிமான் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் இந்த 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 அஹ்லுல் ஹிஜாஸுங்க ஹிஜாஸில் உள்ளாக்கள் மக்கா மதீனாவில் உள்ளாக்கள் வந்து அவங்க வந்து அவங்களோட சுய சுத்தங்கள் செய்யும் பொழுது உதாரணமாக காயத் அல்லது அப்படி என்று போகக்குள்ள அவங்க அந்த அதாவது பெரிய தேவையை நிறைவேற்றினாங்கன்னு சொன்னால் கல்லால் தான் சுத்தப்படுத்துவாங்க அரபிகள். ஏன்னா அவங்களோட இப்போ நம்மகிட்ட தண்ணியை நிறைஞ்சு வளைஞ்சிற மாதிரி அங்கே அவங்கள தண்ணியில் பெரிய ஷுஹும் ஃபில்மா தண்ணி இருக்கிறது குறைவு. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா கல்லால் தான் என்ன செய்வாங்க. அப்போ அவங்க தூங்குனாங்கன்னா என்ன செய்யும், வேர்க்கும். இப்போ தான் என்ன சவுதி அரேபியாவில் ஏசியெல்லாம் போட்டிக்கான். இப்போ அந்த காலத்துலேயும் என்ன இல்லை ஏசி கிடையாது. அப்போ வேர்த்தோன்னு என்ன செய்யும், அந்த கல்லால் சுத்தப்படுத்தியிருந்தால் அந்த இடத்துலையும் வேர்த்து என்ன செய்யும். ஏன்னா எவ்வளோ தான் அவர் கல்லால் சுத்தப்படுத்தினாலும் ஒன்று லேசாக ஒட்டிட்டு தான் இருக்கும் அந்த பகுதியில். அப்போ என்ன செய்யக்குள்ள அப்போ வேர்க்கக்குள்ள அந்த இடம் வந்து என்ன செய்யும், ஈரமாகும். அப்போ இவர் கையெழுத்து இப்படி சொரிஞ்சாரண்டா தூங்கக்குள்ள சொரிஞ்சாரண்டா அந்த நஜீஸ் வந்து என்ன செஞ்சிடும், கைக்கு வந்துடும். இப்போ அதனால தான் ரசூல் என்ன செஞ்சாங்க, அதை என்ன கையை கழுக செஞ்சாங்க. அதே போல் ஏதாவது ஒரு பேன் இல்லாட்டி கையில் இருந்தால் ஒரு ஒரு பொக்குளம் இருந்தால் இல்லாட்டி ஒரு ஒரு பருவி இருந்தால் அதுகளை தூக்கத்தில் சுரண்டி அது மூலமாகவும் கையில் வரலாம் என்று சொல்லி ஷாஃபிமாம் வந்து ஏனே அறிஞர்கள் இது ஏன் படுத்துக்க எல்லா எதிரி ஐன பாத்தத்தி எதுவோ எனக்கு அது சொன்னாங்கன்னு சொல்லி. இப்போ நம்மளை பொறுத்தவரையில் முதலாவது நாங்கள் கையால் சுத்தப்படுத்துகிறோம், அந்த தண்ணியால் சுத்தப்படுத்துகிறோம். ரெண்டாவது நாங்கள் போட்டிக்கிற உடுப்பு வந்துக்கிட்டு அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உடுப்பு போட்டுருப்பாங்க. அங்கே உள்ளாடையெல்லாம் பெருசாக அந்த அறிமுகம் இல்லை. இப்போ நாங்கள் உள்ளாடை போடுறோம், அதுக்கு மேலே ஒரு ட்ரௌசர் மாதிரி போடுறோம், இல்லாட்டி சாரமாக கொடுக்குறோம். சிலங்களை சாரத்தை கொடுத்துட்டு தூங்குவாங்க. அப்போ சாரத்தை கொடுத்து போங்க கூட இந்த பிரச்சனை இருக்குது. சாரத்தை மட்டும் கொடுத்துட்டு போனாலும் இதே பிரச்சனை இருக்கும். ஆனால் நாங்கள் தண்ணியால் கழுகுறது தானே, எனவே அந்த அந்த சட்டம் எங்களுக்கு பெரும்பாலும் வராது. அப்படி நாம் பார்ப்போம். அப்போ என்ன சொல்கிறாங்க இமாம் மாலிக் இல்லை, இப்போ லா எதிரி என்னென்னு வந்துருக்கு, லா எதிரி ஐன பார்த்தது எதுவும் அவரோட கை எங்கே இருந்துன்னு தெரியும். அப்போ அவருக்கு சந்தேகம் யசுக்கு அப்போ விளக்கம் கொடுக்குங்க. லா எதிரி என்றால் யசுக்கு என்று விளக்கம் கொடுத்து இமாம் மாலிக் சொல்கிறாங்க சந்தேகம் கை சுத்தமாக இல்லையான்னு பார்த்தா தான் அவர் கை கழுவணும், இல்லாட்டி இல்லை இல்லை. லாஹிரியாக்காராக்கள் சொல்கிறாங்க தூக்கத்திலிருந்து ஒழுங்குன எல்லாருக்கும் இரவோ பகலோ அவர் என்ன செய்யணும், அவர் கையை கழுவணும் என்று இந்த ஹதீஸை வச்சு சொல்கிறாங்க. பகலையில் சும்மா தூங்கினாலும் இரவையில் தூங்கினாலும் என்ன கடமை என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் வந்திருக்கு எப்படி, ஹதீஸில் வந்திருக்குது ஃபல் யக்ஸில் எதவோ அம்ரு. அப்போ அம்ரில் உஜூபு தானே. அப்போ அதுக்கு ஜும்ஹூர் சொல்கிறோம் என்னென்னா இந்த 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 ஹதீஸில் வார அந்த உஜூபை நாங்கள் இஸ்திஹ்பாபுக்கு மாற்றணும், இஸ்திஹ்பாபுக்கு மாற்றணும். எது அப்போ அதுக்குரிய கரீனா அதனுடைய தலீல் என்ன என்றால் சந்தேகத்தோடு வச்சு வந்திருக்குது. அப்போ சந்தேகத்தில் உள்ள விஷயம் வரக்குள்ள அப்போ அதில் என்ன செய்யக்கூடாது, அடிப்படை சட்டமாக வராது ரெண்டு சிலவும் சொல்கிறான். அதே போல் அபு ஆவானா அவர்களும் ரசூலுல்லாஹ் அவங்க ஒழும்பி ஒது செய்யக்குள்ள அவங்களோட தண்ணி ஒரு பையில் கட்டப்பட்டிருக்கும், எடுத்தவுடனே ஒது செஞ்சாங்க, எடுத்தவுடனே ஒது செஞ்சாங்க. அப்போ கை நஜிசாயிருக்கும் கழுவன் பண்ணால் அந்த இதை தொடுறதுக்கு முன்னால் என்ன அந்த பையை தொடுவதுக்கு முன்னால் கழுவிட்டு தான் என்ன செய்யணும், அந்த பையை தொடும். ஆனால் அப்படி செய்யலை என்று சொல்லி அபு ஆவானா அவங்க அவங்களோட புஸ்தகத்தில் ஒரு ஒரு தலையங்கம் உண்டு இருக்கிறாங்க. இமாம் அஹ்மது சொல்கிறாங்க ஹதீஸில் பாத்தத்துன்னா வந்திருக்கு, பாத்தியில் இரவையில் தூங்குறது, பகலே தூக்கத்துக்கு என்ன செய்ய தேவையில்லை என்று அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இமாம் நவை வந்து ஒரு சொல்லுவாங்க ஹதா மதுஹபுன் லைஃப் என்று சொல்கிறாங்க. இரவு பகலோ அந்த நஜீஸெல்லாம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருந்தால் இரவு பகல் என்று பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இதுதான் இந்த கையை கழுவுறத்துடைய சுன்னத்து. அதை சுன்னனில் உதுவா இல்லாட்டி அது நாங்கள் வேறத்து செய்யணுமாங்கிறது இந்த ஹதீஸில் உள்ள சர்ச்சையில் ஐன பாத்தத்து எதுவுங்கிறது ஹதீஸோட சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து கையை கழுவக்குள்ள இத்தனை தரம் கழுவுறது. இப்போ இந்த ஹதீஸில் 3 தரம் மட்டும் வந்துருக்கு. அப்போ 3 தரம் கழுவுறது சுன்னத்து. அப்போ இது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட ஹதீஸ் தானே. அது அப்துல்லா இப்னு ஸைத் அவங்களோட ஹதீஸ்லையும் சலாசன் என்று காணப்படும்.
ஆனால் அந்த ஹதீஸில் ஒரு ஆள் ரிவாயத்தில் என்ன செய்யுது, ஹாலித் இப்னு அப்துல்லா அவருடைய ரிவாயத்தில் 3 வருது. அடுத்தது யார், இமாம் மாலிக்குடைய ரிவாயத்தில் 2 வருது. தபான் இமாம் மாலிக்கு தான் என்ன அஹ்ஃபத். எனவே அப்போ அப்துல்லா இப்னு ஸைதுடைய ரிவாயத்தில் மர்ரத்தைனி, அதுபோல் இன்னொரு ரிவாயத்திலையும் எதைனி என்று தான் வருது. இன்னொருத்தில் இப்படி என்று தான் வந்து. அப்போ எனவே 2 மாதிரியும் செஞ்சு கொள்ளலாம். 2க்கும் உஸ்மான் இடத்துல வந்து ஹதீஸ் பிரகாரம் 3 தரம் செய்யலாம். அடுத்தது அப்துல்லா இப்னு ஸைதுடைய ஹதீஸில் ராஜிஹான ரிவாயத்தில் வந்த பிரகாரம் 2 தரமும் என்ன செய்யலாம். அல்-அம்ரு ஃபீ வாஸி'. ஒரு ஹதீஸ்லையும் என்ன 3 என்ன செய்யப்படுகிறது, காணப்படுது. 4வது அடுத்த சட்டம் என்ன என்றால், ஃபீஹி மஷ்ரூஇயத்துல் மதுமலா வல் இஸ்தின்ஷாக் ஃபில் வுது. அப்போ அது என்ன செய்கிறது, கொப்பளிச்சு என்ன செய்கிறது, நாசிக்கு தண்ணி செலுத்தி எடுக்கிறது. அப்போ இது 2உடைய சட்டம் என்ன என்கிறதுல ஒரு சர்ச்சை உண்டு உலமாக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்போ அல் மதுமலா வல் இஸ்தின்ஷாக், வாயை கொப்பளிக்கிறதும் நாசுக்கு தண்ணீர் செலுத்துறது சட்டத்தில் என்ன இமாம்கள் மத்தியில் 3 கருத்து இருக்குது. 3 இமாம்களும் மாலிக், ஷாஃபி, அபு ஹனீஃபா, இந்த 3 பேருடைய கருத்து என்னன்னு சொன்னால் அது சுன்னத்து, அது வாஜிப் இல்லை. ஆனால் இமாம் அஹ்மது சொல்கிறாங்க அது 2ம் ஃபர்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து அந்த அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த நாளோட இதுவும் ஃபர்து, ஆனால் இது முகத்த கழுகுறத்தோடு சேர்ப்புங்கிறான். ஃபுருதுலுக வாஜிப் அது, ஆனால் தனியாக ஃபர்து அல்ல. அந்த முகத்தில் கழுகுறத்தில் இது 2 மடங்குமாங்க. அந்த மூக்கும் வாயும் முகத்தில் இருக்கிறதுனால அப்போ அந்த முகம் கழுகுறத்தோடு சேர்த்து தான் இதை கணக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க, இல்லை நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது சுன்னத்து, வாய் கொப்பளிக்கிறது இல்லை ஃபர்து, வாய் கொப்பளிக்கிறது சுன்னத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன, இந்த இவ்வளோ ஹிலாஃபுக்கும் குர்ஆனில் சொல்லப்பட்டது, முத்தவாத்திரில் சொல்லப்பட்டது, சுன்னாவில் வந்தால் அதுக்கு நாங்கள் ஃபர்தன்று கொடுக்குறையா, இல்லாட்டி அதை பயான் அடிப்படையில் அதுவும் ஃபர்தன்று சொல்கிறேன், சுன்னத்தன்று கொடுக்குறையா, இல்லாட்டி ஃபர்தன்று கொடுக்குறேன். அப்போ யார் அந்த முத்தவாத்திர் 2 பிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை. ஏன்னா அவர் சுன்னத்து, இமாம் அபூ ஹனீஃபா சுன்னத்துன்னு சொன்னால் அவர் சேர்க்க மாட்டார். அவங்க மாலிக் ஷாஃபியை வந்துக்கிட்டு அவங்க அந்த சட்டத்தை அந்த காயிதாவை ஆதரிக்காட்டியும் அவங்க சுன்னத்தன்று சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இந்த பிரிக்கிறாங்களே மதுமல்லா வேறு இஸ்தின்ஷாக் வேறு பிரித்து ஒரு கருத்துன்னு சொல்கிறாங்களே, இஸ்தின்ஷாக் ஃபர்து மதுமல்லா சுன்னாண்டு. அப்போ அதுக்கு சொல்கிறது காரணம் என்றால் அந்த வாயால் கொப்பளிக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய செயல் மூலமாக வந்தது, கட்டளை மூலமாக வரவில்லை. நாசிக்கு நீர் செலுத்துறது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையும் செயலும் வந்திருக்குது. அப்போ எனவே செயலும் வந்தது, அது வாஜிபு என்று சொல்கிறாங்க. அவங்க ஆதாரம் பிடிக்கிற ஹதீஸ் தான், இதா தவல்லா அஹதுக்கும் ஃபல் யஜ்அல் ஃபி கிலாஹுமா மாஅன் சும்மல் யன்சுர். வணங்கு தானே. அப்போ மூக்கை அப்போ அரபு இதுதானே அல் அம்ரு தானே, அல் அம்ரு லில் வுஜூப். ஏன்னா அப்போ இதில் செயலில் வந்திருக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு ஹதீஸ்லையும் அப்துல்லா இப்னு ஸைத் ஹதீஸ்லையும் என்ன வருது, செயலில் வந்திருக்குது, இதில் அம்ரும் வந்திருக்குது. அப்போ எனவே அது 2ஐயும் செய்யணும் என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஹதீஸில் நாங்கள் எடுக்கிற 5வது சட்டம் என்னன்னு சொன்னால், அந்த வாய் கொப்பளிக்கிறதையும் நாசுக்கு செய்கிறதையும் தனியே செய்கிறையா, இல்லாட்டி ஒவ்வொன்றையும் சேர்த்து செய்கிறையா என்கிறது ஒரு ஹிலாஃப். இந்த ஹதீஸில் வந்ததன் பிரகாரம் 2ஐயும் சேர்த்து தான் செஞ்சிருக்கிறாங்க. அல் மதுமலா வல் இஸ்தின்ஷாக்கையும் என்ன சேர்த்து தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கப்பில் எடுக்கிற தண்ணியிலேயே என்ன செய்யுது, வாய்க்கும் கொஞ்சத்தை கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்கிறது மேலே, அதே போல் மூக்குக்கும் என்ன தண்ணியாக கொண்டு போகிறது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஃபமதுமத வஸ்தன்ஷக மின் கஃபின் வாஹிதா. அப்போ பிரிச்சு இல்லை, முதல் வாய்க்கு அப்புறம் மூக்கு கொண்டு பிரிக்கிறது. அப்போ மின் கஃபின் வாஹிதா ஐ கர்ஃபத்தின் வாஹிதா, ஒரு அள்ளில் நெஞ்சாங்க செய்தாங்க.
இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லலாம், இல்லை அது பிரிக்கணும், இதுக்கு வேறையா பிரிக்கணும். அதுக்கு அபூதாவுல ஒரு ஹதீஸ்னு வருது, ஃபராயித்து யாரு ஒரு சஹாபி சொல்றாரு, யாரு நபிஹி, அந்த சஹாபிய பேர் வந்து கஅப் இப்னு அம்ர். இந்த ஹதீஸை ஆதாரமாக பிடிக்கிறாங்க. ஃபராயித்து யஃப்ஸிலு பைனல் மதுமதத்தி வல் இஸ்தின்ஷாக். அப்போ அதுக்கு தண்ணி வேறையாக எடுப்பாங்க. இது ஆனால் இந்த ஹதீஸ் வந்து லைஸ் இப்னு அபி சுலைம் இருக்கிறதுனால அந்த ஹதீஸை லைவ் ஆக்குறாங்க. அடுத்து இமாம் என்ன அபு ஹாத்திம் அவர்களும் இந்த ஹதீஸை இஅலால் செய்திருக்கிறாங்க. இமாம் அஹ்மதும் அது முத்தரிபுல் ஹதீஸ் என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆறாவதாக உள்ள விஷயம் என்ன என்றால், ஃபீஹி இஸ்திஹ்பாப் அல் இஸ்தின்சார். அதை மூக்குக்கு தண்ணியை போட்டு அதை வெளியே எடுக்கிறது சுன்னத்து. இமாம் நவவி சொல்கிறாங்க, இது வாஜிப் இல்லைங்கிறதுல இஜ்மா, முஸ்தஹப்பு தான், ஆனால் வாஜிப் இல்லைங்கிறதுல இஜ்மா என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்னு பத்தால் வந்து வக்கது அவுஜப பாதுல் உலமா அல் இஸ்தின்சார்னு சொல்லியிருக்காங்க. சில ஆக்கள் அதையும் வாஜிபாகிங்க, அப்போ அதில் ஹிலாஃப் இருக்குது. ஆனால் வேறு ரிவாயத்துகளில் அந்த லாஹிரில் வந்து அம்ரு மாதிரி வந்திருக்குது. எப்படி முஸ்லீமில் வந்த ஹதீத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும், இதா தவல்லா அஹதுக்கும் ஃபல் யஸ்தன்ஷிக் பி மின் ஹரைஹி மினல் மாயி சும்மல் யன்சுர். அதை ரெண்டு மாதிரியும் நாங்கள் சொல்லலாம், பி மின் ஹரைஹி என்று சொல்லலாம், அல்லது மின் ஹிரைஹி என்றும் சொல்லலாம். அப்போ மின் ஹைரங்கிறா ரெண்டும் என்ன, அந்த ஓட்ட உள்ள அந்த மூக்கு. அப்போ ஃபல் யஸ்தன்ஷிக், அப்போ அம்புதான வந்து பி மின் ஹரைஹி அல்லது அவ் மின் ஹிரை பி மின் ஹிரைஹி. அப்போ ரெண்டு மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். அப்போ இதில் உஜூப் வந்திருக்குது என்றால் அல் அம்ரு அல் அஸ்லு ஃபில் அம்ரி அல் உஜூப். சும்ம லியன்சு அப்புறம் நிச்சயம் வழியை விட்டு விடட்டும். அப்போ இந்த ஹதீஸை வச்சு சிலாக்கள் வாஜிப் என்று சொல்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்திலையும் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி முஸ்லிம் அந்த ஹதீஸ் வந்து மன் தவல்லா ஃபல் யஸ்தன்சிர் வ மன் இஸ்தஜ்மர ஃபல் யூத்திர். அப்போ உது செஞ்சால் அவர் என்ன செய்யணும், நாசுக்கு தண்ணீர் எடுக்கட்டும் என்று வந்திருக்கு. ஆனால் ஷாஃபிமான் சொல்கிறாங்க என்றால், ஷாஃபிமாம் ஏன் இதை வாஜிபாக்கல்ல என்கிறத இமாம் இப்னுல் முன்திர் அவங்க சொல்லும் பொழுது, அந்த யார் இதை மதுமல்லாவையும் இஸ்தின்ஷாக்கையும் விட்டாங்க, யார் விட்டாங்களோ அவங்க திருப்பி என்ன செய்ய தேவையில்லை, உதவி செய்ய தேவையில்லை என்கிறதுல ஹிலாஃப் இல்லை. இப்போ அதனால தான் என்ன செஞ்சாங்க, அவங்க அதை வாஜிப் இல்லை என்று சொன்னாங்கன்றது இப்னு ஹஜர் இப்னுல் முன்திர் அவங்க சொல்கிறாங்க. அது இப்னு ஹஜர் ஆதரிக்கிறாங்க. அந்த விஷயங்களை என்ன நாங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ஜும்ஹூர்கள் இப்போ இந்த ஹதீதுலாம் இஸ்தின்சார் வாஜிப்னு வரக்குள்ள ஜும்ஹூர்கள் ஏன் அதை முஸ்தஹப்னு சொன்னாங்கன்னு இருக்குதானே அவங்க பார்க்குறாங்க. அது நிறைய ஹதீதுகளில் என்ன இல்லை, அது சில ஹதீதுகளில் இஸ்தின்ஷாக்கும் இஸ்தின்சாரும் வரல. இப்போ நானும் உங்களுக்கு ரிவாயத்து செய்யக்குள்ள அந்த உஸ்மான் ஹதீஸை துருக்களை கொண்டு வரக்குள்ள நான் அங்கே காட்டியிருக்கிறேன், அந்த சோப்பு மார்க் பண்ணி, இதில் இது சொல்லப்படலை, இதில் இஸ்தின்ஷாக்கு சொல்லப்படலை, இதில் இஸ்தின்சார் சொல்லப்படலை. அப்போ அதை வச்சு தான் ஜும்ஹூர் சொல்கிறாங்க. எனவே அது இஸ்தின்சார் இஸ்தின்ஷாக்கெல்லாம் எனது சுன்னத்தில் தான் அடங்கும் என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக எத்தனை தரம் மூக்குக்கு நாசி செலுத்தணும் என்கிறக்குள்ள இப்போ நம்முடைய ஹதீஸில் என்ன இல்லை, எத்தனைன்னு போட்டில்லை. உஸ்மான் ஹதீஸில் எத்தனை தரம்ண்டு போட்டில்லை. ஆனால் அபூதாவுடைய ஹதீஸில் 2 தரம்ண்டு வந்துடுச்சு. மர்ரத்தைனி பாலிகத்தைன் நல்லா என்ன செய்யணும் பண்ணணும்ட்டு. ஆனால் அதில் உள்ள காரில் என்கிறார் அவர் என்ன, அவர் தஃபருதார ஹதீஸை எடுக்க இல்லாது. இமாம் புகாரியும் அன்னஹு யுஇல்லுஹு அவர் தாரிகுல் கபீரில் பார்க்கக்கூட அப்படித்தான் விளங்கு. இன்னொரு ஹதீஸையும் ஆதாரமாக கொள்கிறாங்க, வைதஸ்தன்சர ஃபல் எஸ்தன்சிர் வித்ரன், ஒத்தப்பட செய்யட்டும், ஒரு தரம் இல்லாட்டி 3 தரம். அப்போ இந்த ஒத்தப்பட செய்யட்டும்ங்கிறது, இந்த வித்ரன்ங்கிற சொல் முஸ்லீம்லே இல்லை. இதே ஹதீஸ் இப்போ ஹமைதுடைய ஹதீஸ் தான் இந்த ஃபல் எஸ்தன்சிர் வித்ரன் உண்டு.
ஆனால் முஸ்லீமில் அந்த ரிவாயத்து வரும் பொழுது வித்ரன் என்கிற சொல்லு இல்லை, அந்த வித்ரன் சொல் வந்து இப்னு உயைனானுடைய அவுஹாம் அக்தாகளில் அது அடங்கும். அதே போல் வேறு சில ஹதீஸ்களில் ரிவாயத்துகளில் இவர் அத்தா அபூ ஹுரைரா அறிவிக்கக்குள்ள மௌகூஃப் அறிவிச்சிக்கிறார். அதாவது அபூ ஹுரைராவுடைய கருத்தாக மௌகூஃபனால அபூ ஹுரைரா. அந்த ரிவாயத்திலையும் ஒரு சிக்கல் இருக்குது. அங்கே என்ன அத்தா வந்து என்ன செய்கிறவர் இங்கே லம் யஸ்மாஹு மின் யார் இப்னு ஜுரைஜ் வந்து லம் யஸ்மாஹு மின் அத்தா என்ற ஒரு இதுவும். அடுத்தது இஸ்தின்சார் செய்யக்குள்ள வலது கையால் செய்யறையா இடது கையால் செய்ய மூக்குக்கு நாசி செய்யும்போது இதால் செய்யறையா இதால் செய்யறையா அப்போ ஹதீஸே சொல்லப்படலை. அப்போ இமாம் அஹ்மத் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவர் சொல்கிறாரு இடது பக்கம் என்ன இடது கையால் தான் என்ன இஸ்தின்சார் செய்யணும். அதுக்கு ஹதீஸ்களுக்கு நாங்கள் தேடி பார்த்தால் என்ன நசாயில வருது வனஸர பியதிஹில் யுஸ்ரா ஃபஃஅல ஹாதா ஸலாஸன் என்ன அதான் என்னஞ்சாங்க இடது கையால் தான் மூக்குக்கு நாசி செலுத்தினாங்க. அதை இப்னு ஹுசைமா அவர்களும் எனக்கு சஹீஹாக்கிக்கிறாங்க. ஆனால் பஸார் வந்து சொல்கிறாரு இந்த ஹதீஸ் வந்து அலி அவங்க செஞ்சதாகத்தான் இந்த ரிவாயத்து வருகுது. அலி அவங்க தான் என்ன செஞ்சு இதை செஞ்சு காட்டி ரசூலுல்லா அவங்க இந்த உதுவை செய்தாங்கன்னு சொல்லி கடைசியில் ரசூலுல்லா உது முறைதான்னு சொல்கிறாங்க. என்ன அந்த இதை பஸார் அவங்க ஒரு குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் நாங்கள் படித்து கொண்டிருக்கோம். வேறு ரிவாயத்துகளில் ஒன்றை சொல்கிறாங்க, அதில் இடது கையால் மூக்கில் நாசி எடுத்து செய்தாங்க, தண்ணியை விட்டு எடுத்தாங்கன்னு சொல்லி வருகுது. ஆனால் இப்னு குதாமா வந்து அவர் முகனியில் சுனன் சயீத் இப்னு மன்சூர் என்று போட்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து சேர்ந்த அந்த சுனன் சயீத் இப்னு மன்சூரில் இன்னும் எங்களுக்கு அது இல்லை. சுயூத்தி வந்து ஜம்முல் ஜுவாமியில் அன் அபி மாலிக் திமஷ்கி قال حدثني أبي أن عثمان بن عفان اختلف في خلافته في الوضوء فأذن للناس فدخلوا عليه சொல்லி வந்து அப்போ நினைச்சாங்க அவங்க சந்தேகப்படுறீங்களா இந்த அவதிச்சிங்க செய்யக்குள்ள வஸ்தன்சர பியுஸ்ராஹு அவு பியசாரிஹி என்று வந்தது. அப்போ இதில் வந்து அபு மாலிக் திமஷ்கியோ ஒரு வாப்பாவுடைய தர்ஜமாவோ எந்த ஹதீஸ் கிரந்தங்களும் இல்லை. ஒருவேளை இப்னு அபி மாலிக்காக இருக்கலாம் இந்த கருத்துப்படி. அபு மாலிக் திமஷ்கிங்கிறது தஹர்ரஃப, அவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி மாலிக் திமஷ்கி, அவர் வந்து என்ன திமஷ்கி, அவரை இணைஞ்சில் இப்னா சாக்கிர் அவர் தாரீഖ் திமஷ்கில் சொல்லல. அலாயும் லா ஆரிஃபு வல ஆரிஃப் அபாவுன்னு சொல்லுவாங்க. அவர் மஜ்ஹூல், அவர் மஜ்ஹூல். ஆனால் எப்படி இருந்தாலும் இவராக இருந்தாலும் அவராக இருந்தாலும் பின்னிஹாய ஹுவ மஜ்ஹூல் அப்படின்னு இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்க முடியாது. ஹாதா பில்லாஹி தௌஃபீக்.